அவ்வாறு பதிவு செய்து கொண்டு போன பிற்பாடுதான் சுரேஷ் சாலை மீதான அந்த பிடி இறுகி இருக்கின்றது. அதாவது நீங்கள் பார்க்கலாம், தற்போதைய ஏவிபி அரசு, அதாவது என்பிபி அரசு தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இனி அவர்கள் இழப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார். எந்த விலை கொடுத்தாவது காப்பாற்றுவார்கள். ஒரு முறை அதை இழந்து விட்டால், இப்ப யுஎன்பியும் எஸ்எல்ஏபியும் மாறி மாறி வந்தார்கள், அவர்களுடைய கோட்டை தகர்ந்து விட்டது. இனி அதை அவர்கள் கைப்பற்றுவதென்றால் நிறைய போராட வேண்டும். அதே போலதான் தமிழகத்திலும் நீங்கள் பார்க்கலாம். 59 வருடம், 57, 59 வருடமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், 2 அதிமுகவும் திமுகவும் அதை இழந்து விட்டார்கள். ஆனால் இனி அதை பிடிப்பது என்பது ஒரு முன்னே போல இலகுவானதாக இருக்க போவதில்லை என்ற மாதிரி தான். அதே போலதான் ஜேவிபி. ஆனால் 2 பக்கமும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் ஒரு புதியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்னும் போது நம்பிக்கை பழைய கட்சிகள் மீது இழக்கப்பட்டு விட்டது. புதிய கட்சிகளின் மக்களிடம் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் பழைய கட்சிகள் அதற்கு எதிராக கடுமையாக போராடுவார்கள். அந்த ஒரு போராட்டமாகத்தான் இந்த ரணில் விக்ரமசிங்காவின் அறிக்கையை பார்க்கலாம். அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கின்ற அவர் மீதான வழக்கு. அவர் மீதான வழக்கை இல்லாது செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அதுதான் ரணில் விக்ரமசிங்கா என்ற கருத்தின் முக்கிய பின்னணி.